வணக்கம் அன்பு பக்தர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். திருநெல்வேலியின் பண்டைய கோவில்களை பற்றிய இந்த புனித தொடரில் நாம் ஏற்கனவே பல திவ்ய க்ஷேத்திரங்களை தரிசித்து வந்திருக்கிறோம். பகுதி 1இல் சிதம்பரத்தை நினைவூட்டும் அழகிய பஞ்ச நடராஜர் திருக்கோவில்களை பார்த்தோம். பகுதி 2இல் திருநெல்வேலியின் ஆழ்ந்த ஆன்மீக சக்தியால் நிறைந்த நவகேலாய கோவில்களே, அதாவது பண்டைய நவகிரக சிவஸ்தலங்களை தரிசித்தோம். பகுதி 3இல் இந்த புனித மண்டலத்தின் மகிமைமிகு நவதிருப்பதி கோவில்களையும் மற்ற திவ்ய தேசங்களையும் சுற்றி பார்த்தோம். மேலும் பகுதி 4இல் திருநெல்வேலி சுற்றுவட்டாரத்தில் உள்ள இன்னொரு அரிய சக்தி வாய்ந்த திருக்கோவில் தொகுப்பான பஞ்சபூத ஸ்தலங்களையும் கண்டோம். அந்த வீடியோக்களை நீங்கள் இன்னும் பார்க்கவில்லை என்றால் கண்டிப்பாக பாருங்கள். அவற்றின் லிங்க்ஸ் விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. முந்தைய வீடியோக்களைப் போலவே இந்த பகுதியும் இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, கன்னட மொழிகளில் கிடைக்கிறது. ஆகவே நீங்கள் விரும்பும் மொழியில் இதை பார்க்கலாம். வெப்லிங்க் கமெண்ட்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்று திருநெல்வேலியின் இன்னொரு ஆழ்ந்த புனிதமான திருத்தல குழுவான பஞ்சகுரு ஸ்தலங்களின் வழியாக நம் இந்த திவ்ய யாத்திரையை தொடர்வோம். திருநெல்வேலி அருகிலுள்ள இந்த 5 சிவாலயங்கள் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியின் விசேஷ அருளால் பஞ்சகுரு ஸ்தலங்கள் என்று போற்றப்படுகின்றன. இங்கு தெய்வீக குருவான தட்சிணாமூர்த்தி பக்தர்களை அருள் பாலிப்பதாக நம்பப்படுகிறது. இந்த 5 கோவில்களிலும் உள்ள தட்சிணாமூர்த்தியே ஒரே நாளில் பக்தியுடன் வழிபட்டால் மிகவும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்கிறார்கள். குறிப்பாக ஞானம், கல்வி, செல்வம், திருமணம் மற்றும் குரு பகவானுடன் தொடர்புடைய கிரக பிரச்சனைகள் நீங்கவும் பக்தர்கள் இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள். இந்த பஞ்சகுரு ஸ்தலங்கள் இவை: ஹரிகேசவநல்லூர், தெந்திருப்புவனம், அத்தாள நல்லூர், திருப்புடைமருதூர் மற்றும் எடைக்கால். இப்போது இந்த புனித குரு ஸ்தலங்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்துச் செல்லலாம். 1. அரியநாத சுவாமி கோவில், ஹரிகேசவநல்லூர். நமது யாத்திரை ஹரிகேசவநல்லூரில் உள்ள அரியநாத சுவாமி கோவிலில் ஆரம்பமாகிறது. இது பஞ்சகுரு ஸ்தலங்களில் ஒன்று. திருநெல்வேலியிலிருந்து சுமார் 24 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்குள்ள மூலவர் ஸ்ரீ அரியநாதர், அம்பாள் ஸ்ரீ பெரியநாயகி அம்மன். இந்த திருத்தலத்தின் ஸ்தல விருட்சம் புனிதமான நெல்லி மரம். இந்த கோவிலுடன் குபேரனை சார்ந்த ஒரு மிகவும் ஆழமான புராணம் இணைந்துள்ளது. பண்டைய காலத்தில் குபேரன் இலங்கையை அளவற்ற செல்வத்துடனும் வளத்துடனும் ஆட்சி செய்தான். ஆனால் அவனுடைய தம்பியான இராவணன் பொறாமையால் தன் தாயின் தூண்டுதலால் கடும் தவம் செய்து பிரம்மாவிடமிருந்து வரங்களை பெற்றான். பின்னர் குபேரனுக்கு எதிராக போர் புரிந்து இலங்கையை கைப்பற்றினான். அதோடு புஷ்பக விமானத்தையும் பறித்துக் கொண்டான். இவ்வாறு எல்லாவற்றையும் இழந்த குபேரன் நாடு கடத்தப்பட்டவனாகிவிட்டான். அப்போது புலஸ்திய மகரிஷி தாமிரபரணி நதிக்கரையில் தவம் செய்யும்படி அவனுக்கு அறிவுரை கூறினார். குபேரன் இந்த இடத்திற்கே வந்து இங்கு சிவாலயத்தை நிறுவி பக்தியுடன் பரமசிவனை வழிபட்டான். பின்னர் சிவபெருமான் அன்னையாருடன் காட்சி தந்து குபேரனுக்கு மறுபடியும் ஐசுவரியமும் புகழும் தெய்வீக நிலையையும் அருளினார். அதனால்தான் இந்த கோவில் செல்வ வளமும் இழந்த நிலையை மீண்டும் பெறக்கூடிய திருத்தலமாக போற்றப்படுகிறது. இந்த கோவில் பாண்டிய மன்னனான நெடுமாறனுடனும் தொடர்புடையது. கூன் பாண்டியன் என்றும் அரிகேசரி என்றும் அழைக்கப்பட்ட இந்த மன்னன் ராணி மங்கையர்க்கரசியின் தாக்கத்தாலும் திருஞான சம்பந்தரின் அருளாலும் சைவ சமயத்தின் பாதையில் திரும்பினார் என்று கூறப்படுகிறது. இந்த கோவில் கல்வெட்டுகளில் அரிகேசவ ஈஸ்வரமுடையார் சிவன் கோவில் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பின்னர் சடையவர்மன் குலசேகர பாண்டியனுடன் இதன் புனரமைப்பும் தொடர்புடையதாக கூறப்படுகிறது. அரியநாதர் என்ற பெயருக்கே ஆழமான அர்த்தம் உள்ளது. அரியவரும் புனிதருமானவர், அனைவரும் அறிய வேண்டியவர், படைப்பு, பாதுகாப்பு, அழிவு என்ற மூன்றையும் தன்னுள் கொண்டவர் என்ற உணர்வு அதில் இருக்கிறது. இவரை முழு மந்துடன் சரணடைபவர்கள் மேல் இறைவன் விரைவாக அருள் புரிவார் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இங்குள்ள பெரிய நாயகி அம்மன் தன் கருணைக்காக மிகவும் புகழ் பெற்றவர். அவள் தாய்மை உள்ளவள், அழகும் அருளும் அன்பும் நிரம்பியவள் என்று பக்தர்கள் வர்ணிக்கிறார்கள். இந்த கோவிலில் மிகச் சிறப்பான மேதா தட்சிணாமூர்த்தியும் இருக்கிறார். அவருடைய அமர்ந்திருக்கும் திருக்கோலம் சாதாரணமாக காணப்படாத வகையில் அபூர்வமாக உள்ளது. அதேபோல் குரு பைரவர் மேதா தட்சிணாமூர்த்தியே நேராக எதிர்நோக்கி இருப்பதும் ஒரு தனிச்சிறப்பு. இந்த இருவரையும் சேர்த்து வழிபட்டால் லோகிக ஞானமும் ஆன்மீக ஞானமும் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். மேலும் இங்கு ஜேஷ்டாதேவி சில தோஷங்களை நீக்குவாள் என்ற நம்பிக்கையும் உள்ளது. 2. புஷ்பவனநாதர் கோவில், தெந்திருப்புவனம். நமது 2வது திருத்தலம் தெந்திருப்புவனத்தில் உள்ள புஷ்பவனநாதர் கோவில். இதுவும் பஞ்சகுரு ஸ்தலங்களில் ஒன்று. திருநெல்வேலியிலிருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த பகுதியின் மிகவும் பழமையான கோவில்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. சமீப காலங்களில் இக்கோவில் புதுப்பிக்கப்பட்டும் உள்ளது. இந்த கோவிலின் முக்கியமான சிறப்பு என்னவென்றால் இங்குள்ள தட்சிணாமூர்த்தியின் அமர்ந்திருக்கும் முறை பல கோவில்களில் காண்பதிலிருந்து மாறுபட்ட விதமாக இங்கு அவர் கால்களை மடித்திருக்கும் திருக்கோலத்தில் இருக்கிறார். குறிப்பாக குரு பகவானின் அருளை நாடுபவர்களுக்கும் ஞானத்தை தேடுபவர்களுக்கும் இந்த கோவில் மிகவும் சிறப்பானதாக அமைகிறது. இந்த கோவில் சுற்றிலும் அழகான இயற்கை சூழல் உள்ளது. அமைதி, நிசப்தம், உள்ளார்ந்த சிந்தனை
இவை எல்லாம் இங்கு மிகவும் ஆழமாக உணரப்படுகின்றன. ஒரு குருஸ்தலத்திற்குரிய அந்த தியான சூழல் இங்கு அழகாக நிறைந்திருக்கிறது. மற்ற சில திருத்தலங்களைப் போல இங்கு மிகுந்த புராண கதைகள் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் இந்த கோவிலின் பண்டைய தன்மையும் அமைதியான சூழலும் அபூர்வமான தட்சிணாமூர்த்தி கோலமும் இதை பஞ்சகுரு யாத்திரையில் மிகவும் முக்கியமான இடமாக மாற்றுகின்றன. இது வார்த்தைகளால் அல்ல, மோனத்தாலே உபதேசம் செய்யும் திருத்தலமாக உணரப்படுகிறது. 3. மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ மூன்றீஸ்வரர் கோவில், அத்தாளநல்லூர். இப்போது நாம் அத்தாளநல்லூரை அடைகிறோம். இங்கு உள்ள மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ மூன்றீஸ்வரர் திருக்கோவில் மிகவும் பழமையானதும் பலருக்கும் தெரியாததுமான ஒரு அரிய க்ஷேத்திரம். இது திருநெல்வேலியிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. புகழ்பெற்ற ஆதிமூலம் கஜேந்திரவரதர் கோவிலுக்கு மிக அருகிலும் உள்ளது. இவ்வளவு பண்டையதாய் ஆன்மீக வளம் நிறைந்ததாய் இருந்த போதிலும் இந்த கோவில் இன்னும் சரியாக பராமரிக்கப்படாமல் பலருக்கு தெரியாமல் உள்ளது. இங்குள்ள இறைவன் ஸ்ரீ மூன்றீஸ்வரர், அம்பாள் மரகதாம்பிகே. இங்குள்ள சிவலிங்க வடிவில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரும் ஒரே இடத்தில் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார்கள் என்று நம்பப்படுகிறது. மூன்றீஸ்வரர் என்ற பெயரே அதை காட்டுகிறது. அதனால் இந்த திருத்தலம் தெய்வீக ஒருமைப்பாட்டின் அடையாளமாக திகழ்கிறது. இந்த கோவில் அகத்திய முனிவருடனும் ஆழமான தொடர்பு கொண்டுள்ளது. சிவபெருமான் சிவபார்வதி திருக்கல்யாணத்தின் போது உலக சமநிலைக்காக அகத்தியரை தெற்கே அனுப்பிய பின் பல முனிவர்களும் சித்தர்களும் இந்த பகுதியை தவம் செய்ய தேர்ந்தெடுத்தனர். அகத்தியர் முதலில் பொதிகை மலைகளை அடைந்து பின்னர் இங்கு வந்து சிவாராதனை செய்தார். அவரைத் தொடர்ந்து பல ஞானிகளும் சித்தர்களும் வந்தனர். இந்த சித்தர்களின் புனித கூடுகையின் காரணமாக இந்த இடம் சித்தர் பீடம் என்று போற்றப்பட்டது. இந்த கோவிலின் கட்டிட வடிவமும் மிகவும் அழகானது. பெரிய கோபுரம் இல்லை, ஆனால் முன்புறத்தில் அழகான 4 கால் மண்டபம் உள்ளது. இந்த திருக்கோவில் மாடக்கோவில் அமைப்பை பின்பற்றுகிறது. உள்ளே பல அரிய சன்னதிகளும் சிலைகளும் அபூர்வமான சிற்பங்களும் உள்ளன. அவற்றில் பல பராமரிப்பு குறைந்திருந்தாலும் தூண்களிலும் மண்டபங்களிலும் காணப்படும் சிற்பங்கள் பண்டைய சிற்பிகளின் திறமையை வெளிப்படுத்துகின்றன. இங்குள்ள தட்சிணாமூர்த்தியும் மிகவும் அபூர்வமான திருக்கோலத்தில் இருக்கிறார். வலது காலை தொங்கவிட்டு இடது காலையை வலது முழங்காலின் மேல் வைத்து பாதத்தை மேல் நோக்கி வைத்திருக்கும் வகையில். இந்த கோவிலில் சித்தர்களின் சமாதிகளும் உள்ளன. அந்த சமாதிகளின் மேல் சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. அதோடு 3 சிறிய சிவலிங்க சன்னதிகளும் உள்ளன. சிலர் இந்த 3 லிங்கங்களின் காரணமாகவே இங்குள்ள மூலவருக்கு மூன்றீஸ்வரர் என்ற பெயர் வந்ததாகவும் நம்புகிறார்கள். இந்த கோவில் வெறும் ஒரு பண்டைய திருத்தலம் மட்டுமல்ல, காலத்தின் உட்பகுதியில் மறைந்து கிடக்கும் ஒரு ஆன்மீக நிதியாகவே உணரப்படுகிறது. 4. நரும்பூநாதசுவாமி கோவில், திருப்புடைமருதூர். நமது 4வது திருத்தலம் திருப்புடைமருதூரில் உள்ள நரும்பூநாதசுவாமி கோவில். இது திருநெல்வேலியிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த கோவில் பஞ்சகுரு ஸ்தலங்களில் ஒன்றாக மட்டுமல்ல, திருநெல்வேலி மாவட்டத்தின் பஞ்சகுரோஷ ஸ்தலங்களிலும் ஒன்றாகும். இந்த கோவிலுக்கு ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சிறப்பு உள்ளது. இது ஒரு புனிதமான சைவ முக்கோணத்தில் இடம்பெற்ற திருத்தலம். ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஸ்ரீசைலம் தலையை சுட்டிக்காட்டுவதாக கருதப்படுகிறது. திருவிடைமருதூர் நடுப்பகுதியை குறிக்கிறது. திருப்புடைமருதூர் பாதத்தை குறிக்கிறது. இங்கு சிவபெருமானை தரிசித்தால் ஸ்ரீசைலத்தையும் திருவிடைமருதூரையும் தரிசித்த பலன் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இந்த 3 திருத்தலங்களுக்கும் மருதமரமே ஸ்தல விருட்சமாக இருப்பதும் ஒரு விசேஷம். இங்குள்ள மூலவர் நரும்பூநாதர் ஒரு சுயம்பு லிங்க ஸ்வரூபம். அம்பாள் கோமதி அம்மே. இந்த திருத்தலம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ளது. இங்குள்ள இறைவன் மிகவும் அபூர்வமான திருக்கோலத்தில் இருக்கிறார். அவர் சற்றே சாய்ந்தபடி தன் பக்தனின் குரலை கவனமாக கேட்பது போல தோன்றுகிறார். மேலும் அவருடைய தலையில் காயத்தின் அடையாளமும் இருப்பதாக கூறப்படுகிறது. இறைவன் ஏன் சாய்ந்திருக்கிறார்? அதற்கு பின்னால் ஒரு மிகவும் உருக்கமான புராணம் உள்ளது. 18 சித்தர்களில் ஒருவரான கரூர் சித்தர் பாபநாசத்தில் அகத்திய முனிவரை சந்தித்த பின் இங்கு வந்தார். அவர் நதிக்கரையை அடைந்தபோது தாமிரபரணி பெருக்கெடுத்து ஓடியது. நதியின் மறுபுறத்தில் இருந்த சிவாலயத்தை பார்த்ததும் மருதமரப் பூக்களின் மனத்தில் மனமுருகி அவர் இறைவனை ஆழ்ந்த பக்தியுடன் அழைத்தார். சித்தரின் அந்த அன்பான அழைப்பால் உருகிய சிவபெருமான், யார் தம்மே இவ்வளவு பக்தியுடன் அழைக்கிறார்கள் என்று பார்க்க சற்றே சாய்ந்தார் என்று கூறப்படுகிறது. அப்போது ஒரு அசரீரி சித்தரிடம் நதியை தாண்டி வரும்படி கூறியது. அதிசயமாக நதி வழிவிட்டது. பின்னர் சித்தர், இறைவா, ஏன் இவ்வாறு சாய்ந்து இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது, உன் பக்தியை பார்த்து உன்னை நோக்கி திரும்பினேன் என்று சிவபெருமான் அருளியதாக நம்பப்படுகிறது. அப்போது கரூர் சித்தர் இந்த அன்பான திருக்கோலத்திலேயே என்றும் எல்லா பக்தர்களுக்கும் தரிசனம் தர வேண்டும் என்று வேண்டினார். அதனால்தான் இன்றும் இறைவன் அதே சாய்ந்த திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள். மற்றொரு வரலாறு வீரமார்த்தாண்ட பாண்டியனை பற்றியது. ஒருமுறை அவர் வேட்டைக்கு வந்தபோது ஒரு மான் பயந்து ஒரு மரத்தின் அடியில் ஒளிந்து கொண்டிருந்தது. அந்த மரத்தை வெட்டும்படி அவர் ஆணையிட்டார்.
ஆனால் அதிர்ச்சியாக அந்த மருத மரத்திலிருந்து ஒரு சிவலிங்கம் வெளிப்பட்டது. அதிலும் அதன் தலையில் வெட்டுக்காயத்தின் அடையாளமும் மார்பில் மானின் உருவக்குறியும் தெரிந்தன. தன் தவறை உணர்ந்த மன்னன் மிகுந்த மனவிருப்பத்துடன் பாவமன்னிப்பு கோரி அங்கேயே இந்த கோவிலை கட்டினான். இன்றும் இறைவனின் தலையில் அந்த வெட்டுக்காயமும் மார்பில் மானின் அடையாளமும் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த கோவில் இந்திரனுடனும் தொடர்புடையது. தன் முதல் குருவை அவமதித்ததும் பின்னர் தத்தெடுத்த அசுரகுருவை கொன்றதுமான காரணத்தால் இந்திரன் பிரம்மஹத்தி தோஷம் அடைந்தான். அந்த தோஷம் நீங்க இந்திரனும் அவன் மனைவியும் இங்குள்ள சுரேந்திர தீர்த்தத்தில் நீராடி தவம் செய்தனர். பின்னர் இறைவனும் அம்பாளும் கல்யாண கோலத்தில் அவர்களுக்கு தரிசனம் தந்ததாக கூறப்படுகிறது. சுயம்பு மனு, அகத்தியர், பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி, பூதேவி போன்ற பல தெய்வீக பெருமக்களும் இந்த திருத்தலத்தில் சிவனை வழிபட்டதாக நம்பப்படுகிறது. மேலும் தாமிரபரணி, மணிமுத்தாறு, கடானா ஆகிய நதிகள் கூடும் திரிவேணி சங்கமமும் இத்தலத்திற்கருகில் உள்ளது. 5. தியாகராஜ சுவாமி கோவில், எடைக்கால். இப்போது இந்த பஞ்சகுரு யாத்திரையின் இறுதி திருத்தலமான எடைக்காலில் உள்ள தியாகராஜ சுவாமி கோவிலுக்கு நாம் வருகிறோம். இது திருநெல்வேலியிலிருந்து சுமார் 29 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த இடத்தின் பழைய பெயர் தென் திருவாரூர். இங்குள்ள மூலவர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி, அம்பாள் ஸ்ரீ சிவகாமி அம்பாள். இந்த திருத்தலத்துக்கு அகத்திய முனிவருடன் தொடர்புடைய ஒரு அழகான புராண வரலாறு உள்ளது. சிவபெருமானின் ஆணைப்படி அகத்தியர் தென்கைலாயம் என்று அழைக்கப்படும் பொதிகை மலையில் சிவபூஜையில் இருந்தார். ஒருநாள் வரப்போகும் யுகம் எப்படி இருக்கும், அதில் வாழப்போகும் எண்ணற்ற உயிர்களின் நிலை என்னவாக இருக்கும் என்பதை அறிய வேண்டும் என்ற விருப்பம் அவருக்கு ஏற்பட்டது. அதற்காக அவர் சிவபெருமானை வேண்டினார். அப்போது, உன் சீடனான திருவிழா முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கும் இடத்திற்குச் செல், அங்கே இந்த உபதேசம் அருளப்படும் என்று சிவபெருமான் கூறினார். அதன்படி அகத்தியர் திரு உலம்பற்றி என்ற ஊருக்குச் சென்றார். அங்கு அந்த முனிவர் தவத்தில் இருந்தார். தன் குருவை கண்டதும் அவர் தரையில் விழுந்து வணங்கினார். அப்போது உமாதேவியும் ஓங்கார ஸ்வரூபிணியாக அங்கே வந்து சிவனின் உபதேசத்தை பெறத் தோன்றினாள். அவளை பார்த்ததும் இரு முனிவர்களும் அவளது பாதத்தில் விழுந்து வணங்கினர். அப்போது தேவி, இந்த புனிதமான உபதேசம் இங்கே நடக்கிறதாலே நானும் இங்கேயே இருந்து எல்லா சாதகர்களுக்கும் ஞானமும் அறிவும் அருளுகிறேன் என்று அருளினாள். பின்னர் சிவபெருமான் உமாதேவிக்கும் அகத்தியருக்கும் திருமூலருக்கும் மேலும் பல முனிவர்களுக்கும் திவ்ய உபதேசம் செய்து ரிஷபாரூடராக அருள் பாலித்தார். இந்த மகத்தான நிகழ்வின் காரணமாக இந்த இடம் தென் திருவாரூர் என்றும் எடைக்கால் என்றும் போற்றப்பட்டது. இங்கு சிவபெருமான் தாமே குருவாக வெளிப்பட்டு உபதேசம் அளித்ததால் இந்த கோவிலில் பக்தியுடன் வழிபடுபவர்களுக்கு ஞானமும் யோகமும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் இந்த திருக்கோவில் அழகாக அமைந்துள்ளது. இது பாண்டிய நாட்டில் இருந்தாலும் சோழ மன்னர்களும் இக்கோவிலுக்காக பல திருப்பணிகள் செய்துள்ளனர். குறிப்பாக ராஜேந்திர சோழன் வேத பண்டிதர்களை அழைத்து வந்து சிறப்பு பூஜைகள் நடத்தி பெரிய சைவ நாயன்மார்களின் திருமுறைகளை பரப்பச் செய்து இந்த கோவிலுக்கு பல தர்மங்களையும் வழங்கியதாக கூறப்படுகிறது. இவ்வளவு மகிமை மிக்க இந்த திருத்தலம் இன்று பராமரிப்புக்கே போராடுகிறது என்பதும் மிகவும் வருத்தமளிக்கும் உண்மை. அன்பு பக்தர்களே, திருநெல்வேலி சுற்றுவட்டாரத்தில் உள்ள இந்த பஞ்சகுரு ஸ்தலங்கள் வெறும் 5 கோவில்கள் மட்டுமல்ல. இவை ஞானம், அருள், பரிகாரம் மற்றும் உள்ளார்ந்த விழிப்புணர்வு அளிக்கும் 5 புனித மையங்கள். ஹரிகேசவநல்லூரில் குபேரனுக்கு மீண்டும் செல்வ வளம் அளித்த சிவனை பார்த்தோம். தென்திருப்புவனத்தில் குருவின் மோன அமைதியை அனுபவித்தோம். அத்தாள நல்லூரில் முனிவர்கள், சித்தர்கள் மற்றும் தெய்வீக மூவுருவ தத்துவத்தின் ரகசியத்தை கண்டோம். திருப்புடை மருதூரில் தன் பக்தனை அன்போடு நோக்கிச் சாய்ந்த சிவனை கண்டோம். எடைக்காலில் தாமே குருவாகி காலத்தை கடக்கும் உபதேசம் அளித்த சிவனின் மகிமையை அனுபவித்தோம். இந்த திருத்தலங்களை தரிசிப்பது நமக்கு ஒரு பெரிய உண்மையை நினைவூட்டுகிறது. உண்மையான செல்வம் என்பது வெறும் பொருள் செல்வம் மட்டுமல்ல, ஞானமும் ஆகும். உண்மையான வெற்றி என்பது சாதனை மட்டும் அல்ல, தெய்வ அருளும் ஆகும். உண்மையான யாத்திரை என்பது புனித இடங்களுக்கு செல்வது மட்டும் அல்ல, மனதின் உள்ளார்ந்த தெளிவு, பக்தி, தெய்வீக ஞானம் ஆகியவற்றின் பக்கம் நகர்வதாகவும் இருக்க வேண்டும். இந்த வீடியோ உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் தயவு செய்து இதை உங்கள் குடும்பத்தாருடனும் மற்ற பக்தர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் திருநெல்வேலி மாவட்டத்திற்கான ஒரு ஆன்மீக பயணத்தை திட்டமிட்டால் இந்த அரிய பஞ்சகுரு ஸ்தலங்களை உங்கள் யாத்திரையில் கண்டிப்பாக சேர்த்துக் கொள்ளுங்கள். நம்முடைய அடுத்த பயணங்களிலும் தமிழ்நாட்டின் புனித மரபு, புராண மகிமை மற்றும் மறைந்திருக்கும் ஆன்மீக செல்வங்களை இதேபோல தொடர்ந்து ஒன்றாக கண்டறிவோம். ஓம் நமः சிவாய.